அவங்க இப்ப நான் 2 girls, பட் என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி we are 2 boys and 1 girl. அப்படியே பாத்தீங்கன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ்ல அப்படியே ஒரு பாய் கேர்ள் அந்த மாதிரி வரும்போது பையனுக்கு நம்ம ஒரு வேலை சொல்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அன்அக்செப்டபிளா இருக்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எங்க ஃபேமிலியும் சரி, நான் பாக்குற ஃபேமிலிஸ்லயும் சரி, இப்ப நம்மளே ஏதாவது வெளியே போறோம், ஹாலிடேக்கே போறோம்னு வைங்க, நம்ம ஹாலிடேக்கு போகும்போது ரெகுலர் ஒர்க் இருக்கும்போது ஈச் ஒன் ஆஃப் அஸ் டிவைட் ஆர் ஒர்க். அது ஓகே, அவங்கனால ரொம்ப ஹவுஸ் ஒர்க் பண்ண முடியல, அவங்கனால இருக்கிற டைம்ல அவங்க ஏதோ பண்றாங்கன்னு வைங்க. பட் நம்ம இப்போ ஒரு ஹாலிடேக்கு போகும்போது நீங்க வெளியே போறீங்க இல்லைங்களா, அந்த கடையில இருந்து கொண்டு வாங்க, இட்ஸ் ஹாலிடே, யூ ஆர் கோயிங் ஃப்ரம். எதுக்கு அவனுக்கு சொல்ற, ஏன் அவனுக்கு சொல்ற, நம்ம பண்ணிக்கலாம், நம்ம இங்க பிஸியா இருப்போம். கடைக்கு போறவங்க அப்படியே ஒரு தயிரை கொண்டு வர போறாங்க. பட் அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 2 பசங்க. இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் என் பசங்க சின்ன வயசுல இருந்தே ஐ ஹவ் டோல்ட் யூ ஹாவ் டு டு, உங்களோட சர்வைவல்காக, வேற யாருக்கும் வேண்டாம், நீங்க உங்களை சர்வை பண்றதுக்காக பண்ணணும்னு சொல்லும்போது வர மேட்ஸ் வீட்டுக்கு வருவாங்கல்ல, ஏன் நீங்க அண்ணாவை தம்பியா பண்ண சொல்றீங்க, ஏன் அவன் கூட்டுறான், நீங்க பேசாம இருங்க, அவன் பண்றதை அவன் பண்றான், நீங்க விட்டுருங்க, நீங்க அந்த வேலையை பாருங்க. பட் அதே இன்னும் ஸ்டில் அன்அக்செப்டபிள். ஏன் நீங்க பசங்களை அந்த வேலையை பண்ண வைக்கிறீங்க? அந்த ஜெனரேஷன், எஸ்பெஷலி அவர் பேரண்ட்ஸ் ஜெனரேஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. பட் ஸ்டில் அந்த கான்செப்ட்ங்கிறது, ஒரு பையன்ங்கிறது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் வேலைக்கு ஒன்னா போறாங்க, ஒன்னா உள்ள வராங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்ங்கிறது ஃபீமேல் தான் பண்றாங்க, மேல்ங்கிறது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் இருக்குது. அது குழந்தைங்க பாக்குறாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட் இது எல்லாத்துலயும்.